ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0. நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல காப்ளின் ஸ்லேயரோட எபிசோட் 2 பார்க்க போறோம். எடுத்ததும் காப்ளின் ஸ்லேயரோட சைல்ட்ஹுட்ல காட்டுவாங்க. அவ கூட சகப்பு முடியோட இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ பேரு உசுக்காய் முசுமே. ஆனா நம்ம மாட்டு பொண்ணுன்னு கூப்பிடலாம். அனிமேல அவளோட நிக்நேம் கூட மாட்டு பொண்ணு தான். அவ சிட்டில இருக்க அவ மாமா வீட்டுக்கு போறதா சந்தோஷமா சொல்லிட்டு ஷாப்பிங் போறக்கு அம்மா காசுலாம் கொடுத்தாங்க. நான் உனக்கு அங்க ஏதாவது வாங்கி தரலான்னு பாக்குறேன்பா. அவன் எனக்கு எதுவும் வேணான்ட்டு கடுப்பாவான். இப்ப எதுக்குடா சண்டை போடுறேன்ட்டு அந்த பொண்ணு கத்தும் போது அவன் நான் எப்ப அவங்க கூட சண்டை போட்டேன்னு கேட்டிருப்பான். அவங்க அக்கா தான் வந்து ரெண்டு பேத்தையும் சமாதானப்படுத்தி விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் மாட்டு பொண்ணு சிட்டில இருக்க அவங்க மாமா வீட்டுக்கு கிளம்புவா. ஆக்சுவலா அங்க இருக்க ஃபார்முக்கு போய் அங்க இருக்க மாடுகளை பாத்துக்க வேண்டியதான் அந்த பொண்ணோட வேலையா இருக்கும். அவ வண்டியில போறப்பெல்லாம் சோகமா இருப்பா. அவங்க மாமா பார்த்துட்டு இது வரைக்கும் சிட்டிக்கு போலான்ட்டு சந்தோஷமா தான் இருந்தா, இப்ப ஏன் மூஞ்சியை தொங்க போட்டு வச்சிருக்கேன் பாரு. அவனுக்கு நான் ஏதாவது வாங்கி தரலாம் தான் இருந்தேன். அவன் சிட்டிக்கு போறத நினைச்சு சந்தோஷப்படுவான், ஏதாவது வாங்கி கொடுத்தா ஹாப்பியா இருப்பான்னு பார்த்தா அதுக்கு பதில் அவன் என் மேல கோவப்படுறான்ட்டு வருத்தப்படுவா. அங்கிள்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா சித்தப்பாவா இல்ல மாமாவான்னு தெரியல. ஏதாலும் ஸ்டார்டிங்ல இருந்து மாமான்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் அங்கிள்னே கண்டினியூ பண்ணிக்கலாம். அங்கிள் அவனும் சிட்டிக்கு வராதா தான் இருந்திருப்பான் போல. ஆனா என்னமோ ஒண்ணு, ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று சமாதானம் பாரு. அவன் மனசுக்குள்ள சாரி சொல்லணும் தான் எனக்கு இருக்கு அவன் கூட திரும்ப சேர. ஆனா சில சமயங்கள்ல அது கஷ்டமாச்சேன்னு நினைப்பா. அப்படியே பிரசன்ட்ல காட்டுவாங்க. தூக்கத்துல இருக்கவே இன்னைக்கு வரைக்குமே கஷ்டமா தான் இருக்குன்பா. இதுக்கப்புறம் எந்திரிச்சவ காப்ளின் ஸ்லேயரை பார்த்ததும் வழக்கம் போல நேரமா எந்திரிச்சிட்டு அங்கிளை பத்தி விசாரிப்பா. அவன் தெரியலங்குவோம். அவன் எந்திரிச்சா நாளைக்கு வந்திருப்பாருன்ட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்பா. அவனும் நல்ல ஐடியான்ட்டு தான் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க போல இருக்கும். மாட்டு பொண்ணு மனசுக்குள்ள இவன் எப்பவுமே காலையில ஒரு ரவுண்ட் போறது வழக்கம். காப்ளின்ஸ் எப்பவும் ஒரு இடத்த தாக்க முடிவு பண்ணா அங்க வேவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செயல்படுங்க. அதனாலதான் அதோட காலடி தடங்கள் இல்ல வந்து போன ட்ரேஸ் இருக்கான்னு தேடுறான். இவனால சுத்தி இருக்க ஃபார்ம் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. அதே போல ஏதாவது உடஞ்சாலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான். கிட்டத்தட்ட இப்படி 5 வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கான்ட்டு என்ன சாப்பிடலாமான்னு கூப்பிடுவா. இந்த இடத்துல ஹீ ஹூ ஸ்லேஸ் காப்ளின்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா சாப்பிட்றப்ப காப்ளின் ஸ்லேயர் பணத்தை கொடுப்பான். அங்கிள் நல்லா வெயிட்டா இருக்கே, அட்வென்ச்சரா இருந்தா நல்லா காசு பார்க்கலாம் போலயே, இப்பெல்லாம் நிறைய வேட்டைக்கு போவேன்பாரு. அவனும் ஆமா நிறைய வருதாச்சேன்ட்டு கிளம்புறன்பா. மாட்டு பொண்ணு எனக்கும் ஒரு சின்ன வேலை, நானும் வரன்பா. அங்கிள் தள்ளு வண்டி ரெடி பண்ணி தரேன்பாரு. அவ எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீங்க நினைக்கிறத விட நான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டன்பா. இதுக்கப்புறம் வண்டியை தள்ளிட்டு போறப்ப ஹெல்ப் வேணுமான்னு கேட்பான். அவன் நானே பாத்துக்கிறேன்ட்டு நாட்கள் எப்படி போகுதுன்னு கேட்பா. அவன் வழக்கம் போல இல்லாம இப்ப நிறைய காப்ளின்ஸ் வந்திருக்குன்பா. அவ இதால நீ நிறைய காசு பார்க்கலாம்லன்பா. அவன் இது மோசம்தான், இந்த உலகத்துல காப்ளின்ஸ் இருக்க கூடாதுன்பா. அவளும் ஆமான்பா. இதே டைம்ல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் வைப்பாரு. காப்ளின் அவரோட ஃபார்மை சேதப்படுத்தி அவரோட மாடுகளை கொன்னு தின்னதாவும் இதெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம்பாரு. அவங்களும் ஃபார்மும் காசும் எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டா ஃபார்ம்ல கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிருப்பாரு. காசு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ரிசப்ஷனிஸ்ட் எல்லாமே ஓகேவா இருக்குங்கும் போது இந்த காப்ளின்ஸ் வந்து பெண்களை தூக்கிட்டு போனா அவங்கள ரொம்ப கொடூரமா சீரழிச்சு கொன்னு திங்குங்களாமேன்னு சொல்லி கேட்பாரு. அவ சில கேசஸ்ல அப்படி நடக்கிறது வழக்கம்ட்டு தாட்டி விட்டுருப்பா. ஒரு மயம் முடியாம டெஸ்க்ல படுத்துருவா. கூட இருக்கவ மறுபடியும் காப்ளின்ஸோட வேலையா பார்க்க போனா இன்னைக்கு மட்டும் 3 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இது ரொம்ப ஜாஸ்தின்ட்டு காசை பத்தி கேட்பா. வேலைக்கான காசு கம்மியா இருக்கும்ல, அதனால புதுசா வந்தவங்க தான் அதை எடுக்கிறக்கான வாய்ப்பு ஜாஸ்தின்பா. அவ இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்க ஒருத்தனே எடுப்பான், அவனுக்கு காசுலாம் முக்கியம் இல்லைன்பா. இதுக்கப்புறம் மாட்டு பொண்ணு அவ வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் சைன் பண்ண லைன்ல நிப்பா. காப்ளின் ஸ்லேயர் இந்த பக்கம் வரும்போது ஒருத்தர் ரிசப்ஷனிஸ்ட் அப்படியே மயக்கி இழுக்கலான்னு பாப்பான். ரால்ஸ்ல அவ்வளவு அசால்ட்டா காலி பண்ண தெரியுமான்ட்டு அவளும் சிரிச்சு பேச மாதிரியே போர்ஷன்ஸை வைப்பா. அவன் எதை வித்தாலும் வாங்குவன்பான். அவ கண்ணு காப்ளின் ஸ்லேயர் மேல போகவும் இதை பார்த்தவன் காண்டா இருப்பான். மத்தவங்களுக்கும் இவன் மேல பெரிய அபிப்பிராயம் இருக்காது. இவன் எப்பவுமே வினோதமா தான் இருக்கான்ட்டு பாப்பாங்க. இங்க இருக்க இந்த ஃபீமேல் நைட் மட்டும் சில்வர் ரேங்க்ல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு இழுக்கா இருக்கான். எப்ப பார்த்தாலும் காப்ளினை மட்டும் கொல்றக்க போயிட்டு அவனால அந்த காப்ளின்ஸை தாண்டி எதுவும் பண்ண முடியாது போலான்ட்டு கோவப்படுவா. கூட இருக்க வாரியர் விட்டுத்தள்ளு, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்பா. இந்த இடத்துல புதுசா வந்த சிலரே அந்த காப்ளின் ஸ்லேயர் போட்டிருக்க ஆர்மரை பாரு. இதுக்கு புதுசா வந்த நம்ம கிட்ட கூட கொஞ்சம் டீசென்டானாவது இருக்கு. யாரா இவன்கிற போலதான் பாப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஒன்ஸ் இன்னைக்கான கொஸ்டின் ஒட்ட வச்சதும் எல்லாம் ஆர்வமா என்னென்ன செய்யலான்ட்டு பார்க்க வருவாங்க. பவுஸ் லைன்ல இருக்கவங்களுக்கு வந்து இந்த டிச்சஸ் கிளீன் பண்ற வேலை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்துல ஒருத்தன் ரொம்ப கடுப்பாவான். ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒருத்தன் சீன் போட்டு பேசியிருப்பான்ல, அவன் பெரிய கொஸ்டா கிடைக்குதான்ட்டு பார்க்கலான்னு முன்னால வந்தா வாரியரும் ஃபீமேல் நைட்டும் தட்டி விட்டு பெரிய கொஸ்ட்ல எங்களுக்கானதுன்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு விசார்ட் நக்கலா சிரிப்பா. மாட்டு பொண்ணு காப்ளின் ஸ்லேயரை பார்த்துட்டு எல்லாம் கொஸ்ட போய் ஆர்வமா பார்த்தா இவன் மட்டும் அப்படியே நிக்கிறான். ஆமால காப்ளின் கொஸ்ட தான் எவனும் எடுக்க மாட்டானே, எப்படி பார்த்தாலும் பொறுமையா அவங்ககிட்ட தானே வரும்னு நினைக்கும் போது ஒன்னா காப்ளின் ஸ்லேயர் கிட்ட எங்க போன தடவை அந்த கொகையை மொத்தமா தீய வச்சு எரிச்சிங்களே, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கலான்பா. அவங்க காப்ளின்ஸை விட சொல்றேன்கவும் அவ விட்டா கான்சிக்வன்சஸ்ல எப்படி வரும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த நெருப்பு மலைக்கு பரவி வேற ஏதாவது பெரிய பிரச்சனையாச்சுடான்பா. அவனும் ஓ அப்படியான்பா. இதெல்லாம் பார்த்த மாட்டு பொண்ணு மனசுக்குள்ள இவன் 1 மாசத்துக்கு முன்னால யார் கூட டீம் அப் ஆனதா சொன்னானே, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணாதான் இருக்கணும்னு நினைப்பா. அவளும் இந்த வாசனையை மறைக்க ரத்தத்தை தாண்டி வேற ஏதாவதுங்கும் போது அதை தான் பயன்படுத்தணும். அதுல தாக்க எது சரியான நேரம்னு சொல்லி பார்க்கலான்பா. அவ ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஏர்லி ஈவினிங் பா.
காப்ளின் ஸ்லேயர் ஏன் ஏர்லி ஈவினிங் போறோம்னா அதான் நமக்கு அதிகால போல, அதுகளை அப்ப வச்சு தாக்கலாம், அதுகளுக்கு மத்தியானங்கிறது நைட்டு போல, அதுக்கு அப்ப பயங்கர காவலோட இருக்குங்கன்பா. அதுகளை எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறப்ப வெளிச்சம் இல்லைன்னா நெருப்பு உண்டாக்குறதுங்கிற மாதிரி அவ சொல்லுவா. முடிஞ்ச அளவுக்கு அவன் எல்லாத்தையுமே முடிச்சு விடணும்ட்டு எல்லாரும் கொஸ்ட் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் காப்ளின்ஸ் வந்து ஏதாவது கொஸ்ட் இருக்கான்னு கேட்பான். அவங்க வடக்கு பக்கம் இருக்க மலைகள்ல சில காப்ளின்ஸ் கோட்டையில தங்கியிருக்கான். ஒரு பொண்ணு தான் அவங்க அக்காவை வந்து அதுக்கு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லும் போது அதை முடிச்சு வைக்கலான்ட்டு ஒரு அட்வென்ச்சர் போனாரு. அவர் திரும்ப வரலேன்பா. காப்ளின் ஸ்லேயரும் அவன் கதை அவ்வளவுதான்ட்டு நான் இந்த கொஸ்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் வேற யாராவது காப்ளின் கொஸ்ட் எடுத்திருக்காங்களான்னு கேட்பான். அவளும் புதுசா வந்த 3 பசங்கன்ட்டு 3 பேர்த்தோட ரேங்கும் போஸ்ட்லைன் தான்பா. காப்ளின் ஸ்லேயர் அப்படியான்ட்டு நான் மலைகளுக்கு போறேன்பா. ஒன்னா நாங்களே 4 பேர் போய் மாட்டணும், இவங்க போறது 3 பேரு, செத்தாங்கன்னா என்ன செய்யன்பா. ரிசப்ஷனிஸ்ட் நான் சொல்லி பார்த்தமான்பாங்க. ரைட்டுன்ட்டு அவ அவங்கள காப்பாத்துறதுக்கு போலான்பா. காப்ளின் ஸ்லேயர் நான் மலைக்கு தான் போவான்ருவான். எதுக்கு அவங்கள அப்படி கைப்பற்றீங்கன்பா. அவன் நீ வேணும்னா போய் காப்பாத்த ட்ரை பண்ணுன்பா. இதுக்கப்புறம் மலைக்கே போலாங்கிற முடிவுக்கு வந்து கிளம்பவும் மாட்டு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு அடுத்து 2-3 நாளாவே அவங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவ வருத்தத்தோட இருப்பா. அங்கிள் வந்துட்டு நாளைக்கு காலையில வேலை பயங்கரமா இருக்கும், சீக்கிரம் தூங்க போன்பாரு. அவ ஒரு மாதிரி யோசிச்சபடியே உட்காந்துருப்பா. காப்ளின் ஸ்லேயரும் ஒன்னாவும் கோட்டையில இருக்க காப்ளின்ஸை வேட்டையாட போயிருப்பாங்க. அதை காவல்ல இருக்க ஒரு காப்ளின் பாத்திருக்கோம். அப்படியே மாட்டு பொண்ணை காட்டுறப்ப காப்ளின் ஸ்லேயர் யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு எங்க இருந்தோ வந்து உங்களை காப்ளின்ஸ் தாக்குது, அது உங்க ஊரையே சூறையாடுது, நீங்க உங்க கண்ணு முன்னாலே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிறத பாக்குறீங்க, அதுக்கு உங்க வீட்டுல மிச்சமா இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்குதுங்கிறப்ப மாட்டு பொண்ணு சின்ன வயசுலயே அவ குடும்பத்தை மொத்தமா இழந்து நிக்கிறத காட்டுவாங்க. லைக் அவன் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றது எல்லாமே ஆக்சுவலா நடந்த விஷயங்களா இருக்கும். இதுக்கு அடுத்து யோசிச்சு பாருங்களேன், உங்க கண்ணு முன்னாலேயே உங்க அக்கா கொடூரமா கொலை செய்யப்பட்டு சில விஷயங்களை வார்த்தைகளால விவரிக்க முடியாதபடி சீரழிச்சு உங்க கண்ணு முன்னாலேயே கொல்லும் போது உங்களால அதை பார்க்க மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். மூச்சு விட்டா கூட செத்துருவோமோன்னு பயந்து ஒழிக்க வேண்டிய நிலைமை இருந்தா நீங்க உங்க வாழ்க்கையில அதுகளை மன்னிச்சு விடுவீங்களா? இல்ல உங்களுக்கான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பயிற்சி எடுத்து நிறைய கத்துக்கிட்டு வளர்ந்து பழி வாங்கறதுக்கான வாழ்க்கையை மட்டுமே வாழ்வீங்களா? நீங்க அதை தேடி கண்டுபிடிச்சு நீங்க ஒன்னொன்னா தேடி அதை கண்டுபிடிச்சு அதுகளோட சண்டை போட்டு அதுகளை கொடூரமா கொல்லணும், வெட்டி வீசணும், அறுக்கணும்பா. ரிசப்ஷனிஸ்ட் வருத்தத்தோட இருக்கப்ப 3 பேரா போன டீம் எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா காப்ளின்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. காப்ளின் ஸ்லேயரோட வாய்ஸ் வரல, நீங்க அதுல சில நாள் ஜெயிச்சிருவீங்க, ஆனா அடுத்த தடவை அதுகளை கொல்ல ஒரு பெஸ்ட் வேவோட இருக்கணும், அதுதான் எப்போ உங்க மண்டைக்குள்ள ஓடும். உங்களுக்கு வர யோசனை எவ்வளவு கொடூரமாவும் எவ்வளவு கேவலமாவும் இருந்தாலும் அது வேலைக்காச்சுன்னா அதை யோசிக்காம செய்யணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குழந்தைகளாவது விட்டுட்டு போயிடலாங்கிற முட்டாள்தனத்துல இருந்தா அதுகளும் நாளைக்கு வளர்ந்து வந்து உங்களுக்கான கொடூரத்தை செய்ய அவ்வளோ நேரம் எடுக்காது. இங்க புதுசா அட்வென்ச்சரஸா வரவங்க போஸ்ட்லைன் ரேங்க்ல இருந்துட்டு காப்ளின்ஸா அசால்ட்டா காலி பண்ணலாங்கிற ஆர்வத்தோட வருவாங்க. ஏன்னா ஊர்ல வச்சு சிலதை சமாளிச்சிட்டேங்கிற ஒரு கர்வம் தான் அந்த காப்ளின்ஸுக்கும் அதான் தேவை. ஆனா கொகையில இருக்க காப்ளின்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதுக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதுக்கு ரொம்ப மோசமான கொடூரமான மிருகங்கன்னா அதுகளோட கண்ணுக்கு நான் மிருகமா தெரியுவேன்னு நினைப்பான். அதுகளை மொத்தமா கொளுத்தி விட்டுருப்பான், அம்புகள்ல நெருப்ப வச்சு அடிச்சு. அங்கிள் அந்த பக்கம் மாட்டு பொண்ணுகிட்ட, இங்க பாரு நான் அந்த பையனை இங்க தங்க வச்சதுக்கு காரணமே அவன் கொடுக்குற காசு தான். அவனோட சின்ன வயசு நண்பனா இருக்கலாம், ஆனா அது அவனோட கடந்த காலம். இப்ப அவன் வழி மாறிட்டான், அதை நீ ஏத்துக்க மறுக்கிறேன் பாரு. அவ சிரிச்சுட்டே நான் கொஞ்ச நேரம் காத்திருக்கேன்பா. அந்த பக்கம் காப்ளின் ஸ்லேயர் அதுகளை மொத்தமா எரிச்சு விட்டுருப்பான்ல, அதுக்கு தப்பிச்சு போறக்கான வழி அடைச்சு விட்றதுக்கு தான் இந்த பக்கம் வந்திருப்பாங்க. அதுக்கு ஒன்னாவோட மேஜிக்கை தான் பயன்படுத்த சொல்லுவான். ஒன்னு மட்டும் வெளியே வந்திருக்கோம், அது அம்ப விட்டே கொண்டுட்டு இந்த மேஜிக் இப்பெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைச்சு பாக்கலேன்பா. ஒன்னாக்கு இந்த விஷயத்துல நான் கருணை உள்ள தாயோட சக்தியை எப்படி பயன்படுத்துறேன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்பா. அவன் இமேஜினேஷனே வெப்பன் தான், அதுல சொதப்பனா மரணம் தான்பா. அவன் நமக்கு முன்னால வந்தவங்களுக்கு காண போலவான்பா. அவன் அப்படியும் சொல்லான்கவும் மண்டிட்டு, பூமி தாயே இந்த அதிசயத்தை ஏன் எனக்கு கொடுத்தீங்கன்னு நினைப்பா. மழை பெய்யும் காப்ளின் ஸ்லேயர் இப்ப நெருப்பு அணைக்கணுங்கிறது இல்ல, உயிர் பொழைச்சவங்களை தேடி கொண்டா போதும்பா. ரிசப்ஷனிஸ்ட் காப்ளின் ஸ்லேயர் கிட்ட, நீங்க பலவீனமானதை வேட்டையாடி கொள்றீங்கன்னு எல்லாத்துக்கும் உங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு, ஆனா அந்த அருவருப்பான உயிரினத்தை நீங்க அழிச்சு பெரிய பெரிய விஷயங்கள் பண்றீங்க, நான் அதை என்னைக்குமே அப்ரிஷியேட் பண்ணுவேன் இருப்பா. காப்ளின் ஸ்லேயர் தப்பிக்க பார்த்த காப்ளின்ஸையும் கொண்டுட்டு ரேங்க் ஏத்த வேலைதான்பா. இதுக்கப்புறம் இன்னொரு நாள் மறுபடியும் கொஸ்ட் வரப்ப காப்ளின் ஸ்லேயர் வரதை பார்த்துட்டு தான் ரிசப்ஷனிஸ்ட் சந்தோஷப்படுவா. இதுக்கப்புறம் காப்ளின் ஸ்லேயர் அவன் தங்குற இடத்துக்கு போறப்ப அங்கிள் இவன் மேல வேண்டா வெறுப்பாதான் இருக்க போல இருக்கும். மாட்டு பொண்ணுதான் திரும்ப வந்ததுல சந்தோஷம்ட்டு என்ன 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாமான்பா. அவனும் சரின்பா. இதுக்கப்புறம் பாட்டு பாடி கதை சொல்ற ஆளை காட்டுவாங்க. அவனோட கதையே காப்ளின் ஸ்லேயரை பத்தினதா இருக்கும். ஒரு கன்னிப்பெண் காப்ளின் கூட்டத்துக்கிட்ட மாட்டினதாவும் அவங்கள காப்ளின் ஸ்லேயர் தான் காப்பாத்தினா, அதுக்கு அவங்க முத்தம் கொடுக்க வந்தாங்க, அவன் ரத்த கரைகளோட அடுத்த பிரயாணத்துக்கு கிளம்பிட்டான்னு சொல்லி கதையை முடிப்பான். இதை முக்காடு போட்டு ஒருத்தங்க கேட்கற போல இருக்கும். கூட்டம்லாம் காசு போட்டு போனதுக்கு அப்புறம் அந்த முக்காடு போட்டவங்க, நீங்க சொன்ன கதையில வரது நஜால பத்தியான்னு சொல்லி கேட்பா. அவனும் ஆமான்ட்டு மேற்கு பக்கம் இங்க இருந்து 2-3 நாள் டிராவல் பண்ணீங்கன்னா அவன் வாழ்ற நகரத்துக்கு போலான்பா. ஆர்க் போல்க்கு கண்டுபிடிச்சாச்சுன்ட்டு அவன் முக்காட விளக்கவும் பார்த்தா அவ எல்ஃபா இருப்பா.